நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா? தேஜஸ்வி யாதவ் முதல் முறையாக ஆட்சியை பிடிப்பாரா என்பதை ஒட்டுமொத்த நாடுமே கவனித்து வருகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 66.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதற்கட்டத்தில் பதிவான 65.8% வாக்குகளுமே சாதனையாக கருதப்பட்ட நேரத்தில் இரண்டாவது கட்டத்தில் 68.76% வாக்குகள் பதிவாகின. 2020 ஆண்டு தேர்தலில் பதிவான 57.29% காட்டிலும் 9.62% கூடுதலாக வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த கால தரவுகளை ஆராய்ந்தால் மாநில தேர்தலில் கூடுதலாக 5%க்கும் அதிகப்படியாக வாக்குப்பதிவு உயர்ந்த 3 முறையும் ஆளும் கட்சி தோல்வி கண்டுள்ளது. இதனால் பீகாரில் ஆட்சி மாற்றம் நடைபெறுமா, கடந்த கால வரலாறு மீண்டும் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.